கான்ஸ்டன்டா when you are complaining about your spouse, about your family, about the life, about the job, about your body, கத்தருக்கும் இப்படிதான் இருக்கும். என்னடா இவ்வளோ கொடுத்து வச்சோம் இப்படி புலம்பிட்டு இருக்கான். when you constantly complain about your spouse, I tell you, உங்க வாழ்க்கையிலே அந்த ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்குதுலே உங்க வாழ்க்கையில பெரிய வில்லன் ஆவாங்க. நீங்க யாரை பத்தி அதிகமா கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு உங்களை பிடிக்காம போடும். உங்களுக்கு அவங்களை பிடிக்கவே பிடிக்காது. எந்த வேலை இல்லாம நீ வேலைக்காக ஜோம் பண்ணி கத்துற அந்த வேலையை குறிச்சோ அந்த வேலையை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண உனக்கு அந்த வேலை பிடிக்காது. இதுதான் வேணும்னு ஒத்த காலில் நின்று கத்தாவே இதுதான் வேணும்னு கேட்டேன். ஆனா இப்போ அது பிடிக்காததுக்கான காரணம் அதை நீ புலம்பிட்டே இருக்குது. இதே போல ஒரு விஷயத்தை பண்ண திருத்தி பாரு. எந்த கணவன் மனைவி பிடிக்கலையோ அவங்களுக்காக நன்றி சொல்லி பாரு. I want to thank you for them. I want to thank you for giving me this job. But then when you start thanking for the same person, யாரு பிடிக்கலையோ எது பிடிக்கலையோ அதுக்கு நன்றி செலுத்தும் போதுல அவங்களே கர்த்தர் ஆசீர்வாதமாக திருப்பி நம்ம வாழ்க்கையில மாற்றுகிறார்.